என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று இந்த அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற வாக்கினை நீ சரியாக கேட்டுக்கொள் என் தங்கமே. ஏனென்றால் இன்னும் 2 நாட்களுக்கு உள்ளாக உன் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நடத்துவதற்காக நான் சொல்கின்ற இவர்கள் காத்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் அங்கே திட்டத்தை தீட்டிவிட்டார்கள். அது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தின் மீது நடக்க காத்து கொண்டு இருக்கின்றது. செய்வது யார், என்ன செய்கின்றார்கள், அதனால் உன்னுடைய குடும்பத்தில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட போகின்றது என்பதனை நான் முன்கூட்டியே உனக்கு சொல்லிவிடுகின்றேன். நான் சொல்லிவிட்ட பிறகு நிச்சயமாக உன்னால் இந்த பாதிப்பிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். எல்லோருக்குமே இது போன்ற வாய்ப்புகள் வாழ்க்கையில் கிடைத்து விடாது. என் பிள்ளையே, உனக்கு இந்த அம்மாவின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் பிறகு நடக்கப் போகின்ற விஷயங்களை பற்றி முன்கூட்டியே நான் சொல்லிவிடுகின்றேன். அப்படியானால் என் பிள்ளைக்கு அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய அத்தனை திறமையும் வந்துவிடும். என்ன நடக்கும் என்று தெரியாமல் பயந்து கொண்டிருப்பதற்கு முன்பே இதுதான் நடக்கப் போகின்றது என்று உனக்கு நான் தெளிவாக சொல்கின்றேன். அதிலிருந்து நிச்சயமாக என் குழந்தை உன்னால் தப்பித்துவிட முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் அதை எதிர்கொள்ளப் போவது நீ மட்டும்தான் கிடையாது, உன்னோடு சேர்ந்து இந்த அம்மாவும் தான் அதனை எதிர்கொள்ளப் போகின்றேன். அதனால் என் தங்கமே, நீ இந்த விஷயத்தை நினைத்து வருத்தப்படாமல் வேதனைப்படாமல் உன் வாழ்க்கையில் நடக்க இருப்பதை இந்த அம்மாவினுடைய ஆசிகளோடு என்பதனை மட்டும் நீ தெளிவுபடுத்திக் கொள் என் தங்கமே. அப்படி என்னதான் இன்னும் 2 நாட்களில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது என்றால், நாளை எதிர்நோக்கி சிலர் காத்து கொண்டு இருக்கின்றார்கள். நாம் இவர்களுக்கு எந்த கெடுதலை செய்யலாம் என்று காத்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களின் திட்டங்கள் உன் வாழ்க்கையில் செயல்படுத்தப்படுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியும். ஏனென்றால் நீ நான் சொல்கின்ற இவர் ஒருவரோடு நல்ல நட்பினை வைத்திருக்கின்றாய். அவர்கள் சொல்வதை எல்லாவற்றையும் அப்படியே நம்பிக்கொண்டிருக்கின்றாய். உனக்கு எதிராக இருப்பவர்களிடம் அவர்கள் உனக்கு தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். நீயோ அதை பற்றி தெரிந்து கொள்ளாமல், அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை பற்றி புரிந்து கொள்ளாமல் அவர்களோடுதான் பழகி கொண்டிருக்கின்றாய். இந்த விஷயம்தான் இன்று அவர்களுக்கு சாதகமாக மாறியிருக்கின்றது. அவர்கள் உன்னுடைய எதிரிகளோடு கைகோர்த்து உன்னுடைய குடும்பத்திற்கு செய்ய நினைக்கின்ற விஷயம் ஒன்று நிச்சயமாக ஈடக்கூடிய கட்டத்திற்கு வந்துவிட்டது. எனக்கு இந்த விஷயம் தெரிந்ததனால் அதை உன்னிடத்தில் சொல்வதற்கு ஓடோடி வந்துவிட்டேன் என் தங்கமே. இப்பொழுது அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதனை உனக்கு நான் சொல்கின்றேன் என் தங்கமே. நான் சொல்கின்ற விஷயம் உன்னுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக மாற்றிவிடும். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை என்று அது மாறிவிட்ட பிறகு அதிலிருந்து உன்னால் தப்பிக்க முடியாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கை உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை சார்ந்தது. உன் மனதில் இருக்கின்ற சில எண்ணங்களை பொறுத்தது. நீ என்ன நினைக்கின்றாயோ அதைத்தான் சரி என்று நினைக்கின்றாய். நீ என்ன செய்கின்றாயோ அதுதான் சரி என்று நீ மழுக்கட்டி கொண்டு நிற்கின்றாய். யாரேனும் நீ செய்தது தவறு என்று உனக்கு அறிவுரை கூறினால் நீ உன் பக்கம் இருக்கின்ற நியாயத்தை தான் எடுத்து வைக்கின்றாயே தவிர ஒருபொழுதும் அவர்கள் சொல்வதில் என்ன நியாயம் இருக்கின்றது என்பதனை நீ கண்டுவிடுவதில்லை. இதுதான் இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இன்று நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயத்தை பற்றி நான் சொல்லிவிட்டால் நிச்சயமாக நீ இதிலிருந்து தப்பிக்க பல வாய்ப்புகள் இருக்கின்றது என் தங்கமே.
யாரோடு நல்ல நட்போடு பழகி கொண்டிருக்கின்றாயோ அவர்கள்தான் உன்னுடைய எதிரியோடும் நல்ல நட்பை கொண்டவர்கள். இப்பொழுது நான் சொல்வது யார் என்பது உனக்கு நன்றாக புரிந்திருக்கும். நீ சொல்வதை அப்படியே கேட்டு அங்கே உடனடியாக தெரிவித்து விடுகின்றார்கள். ஆனால் சாதகமாக இருந்து கொள்கின்றார்கள். அவர்கள் பேசுகின்ற பேச்சுகள் எப்பொழுதுமே தேன் போல இருக்கும். உன்னை அப்படியே நம்ப வைத்து விடுவார்கள். நீ ஒரு வார்த்தை இப்படி செய்தீர்களா என்று கேட்டால் கூட அதற்கு அவர்கள் உன்னை அப்படியே நம்ப வைக்கின்ற அளவிற்கு பொய்யே சொல்வார்கள். என் தங்கமே, இப்பொழுது கூட நீ திருந்தவில்லை என்றால் உன் வாழ்க்கை அதாள பாதாளத்திற்கு சென்றுவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே. எல்லாம் நடந்து முடிந்த பிறகும் நம் அம்மா அன்றே சொன்னாலே, நாம் அன்றே நம் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ளாமல் விட்டுவிட்டோமே என்று நீ புலம்ப கூடாது. அதில் எந்த ஒரு பலனும் இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் இன்று முதல் உனக்கு நல்ல தெளிவை கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக அது கொடுத்தே தீர வேண்டும். ஏனென்றால் எத்தனை நாட்கள்தான் இந்த போலியான மனிதர்களுக்கு மத்தியில் நீ சிக்கி தவிப்பாய்? எத்தனை அறிவுரைகளை சொன்னாலும், எத்தனைதான் உனக்கு அவர்கள் தவறுகள் செய்வது புரிந்தாலும் நீ தெரியாதது போலவே நடித்து கொண்டிருப்பதும் உன் தலையில் நீயே மண்ணை வாரி தட்டி கொள்வதற்கு சமம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையல்லவா இதில் அடுத்தவர்களினுடைய தலையீடும் அடுத்தவர்களினுடைய விஷயங்களை பற்றி பேசுவதோ உனக்கு ஒருபொழுதும் உன் வாழ்க்கைக்கு உதவாது என்பதனை நீ புரிந்து கொள். நீ உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர காத்து கொண்டு இருக்கின்றாய். ஒரே இடத்தில் நிற்க நீ பழகவில்லை என்பதை முதலில் புரிந்து கொள். உன் வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் பொழுது அதை பெறுவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். மாறாக என்னுடைய பிள்ளை, நீ உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்க தயாராகி விடாதே. இது போன்ற மனிதர்கள் உன் வாழ்க்கையில் செய்ய காத்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு நாள் உன்னுடைய அனுமதியோடு உன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து அழித்துவிடும் என்பதை மறந்து விடாது. என் தங்கமே, அவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயம் உன்னுடைய மனதில் தேவையில்லாத எண்ணங்களை எழுப்பி உன்னுடைய குடும்பத்தை பற்றி தவறாக உன் மனதிற்குள் செய்திகளை பரப்பி உன்னை உன் குடும்பத்திலிருந்து பிரிப்பதற்கு திட்டம் நடக்கின்றது. உன்னுடன் பிறந்தவர்களை பற்றி தவறானவற்றை மட்டுமே உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, இந்த அம்மா என்று உனக்கு ஒன்று சொல்கின்றேன், அதை தெளிவாக புரிந்து கொள். எத்தனை உறவுகள் வந்தாலும் சிறந்த உறவு என்பது ஒரு நாளும் உன்னை விட்டு போகாது. யாருக்காகவும் இவர்களை நீ யாரிடத்திலும் விட்டு கொடுக்காது இரு. ஒரு வேளை மனஸ்தாபங்களினால் அவர்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்றாலும் ஒரு நாளும் நீ அவர்களின் மீது வைத்திருக்கின்ற அன்பை மற்றவர்கள் முன்னிலையில் விட்டு கொடுத்து விடாதே. என் தங்கமே, அடுத்தவர்களுக்காக ஒரு நாளும் சொந்த உறவுகளை நீ இழந்துவிடக் கூடாது என்பதைத்தான் இந்த தாயானவள் உனக்கு தெளிவாக அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீ தெளிவாக இருப்பாயானால் உன்னுடைய உடன் பிறந்தவர்களை பற்றியோ உன்னை பெற்றவர்களை பற்றியோ யாரேனும் தவறாக ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அவர்களை பற்றி பேசினால் உனக்கு கோபம் வரும். அதை ஒருபொழுதும் நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய் என்கின்ற எண்ணம் மற்றவர்களுக்கு வர வேண்டும். அதை விடுத்து நாம் என்ன வேண்டுமானாலும் இவர்களை பற்றி சொல்லலாம், இவர்கள் கேட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள் என்று ஏளனமாக மற்றவர்கள் உன்னை எண்ணிவிடக் கூடாது. அதனால் எப்பொழுதுமே நீ செய்கின்ற விஷயத்தில் தெளிவாக உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள எந்நாளும் துணிந்து இருக்க வேண்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக அழகானதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் அன்பு
அன்பு குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே இருக்கும். உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் நீ மனதார ஒரு முறை என் நாமத்தை மட்டும் உச்சரித்தாலே போதும். உனக்காக என் இரு கரங்களையும் நீட்ட நான் எப்பொழுதும் தயாராகவே இருக்கின்றேன். இந்த அம்மா எப்பொழுதும் உனக்கு துணையாகவே இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.